الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب زدني علما. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருநாமங்களில் ஒன்றாக இல்மையும் சேர்த்திருக்கிறார். அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற நாம் அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்ற இடத்துல அல்லாஹ் இல்முள்ளவன், அறிவாளி என்பதும் ஒரு அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக இருக்கிறது. அதை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு குர்ஆனுடைய சூரத்து தாஹா 20வது சூரத்துல 114வது திருவசனத்துல, நபியே நீங்கள் இந்த கல்வி, இல்முடைய வஹீயுடைய கல்வி, ஆகிரத்துடைய கல்வி, மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற அந்த இல்ம், அதை நீங்கள் அதிகப்படுத்துமாறு அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். நபி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் இல்முன் நாஃபிஅ, புரோஷனமான இல்மை கேட்டிருக்கிறார்கள். ஆபத்தான இல்மிலிருந்து, தேவையற்ற அந்த அறிவிலிருந்து பாதுகாப்பு தேர்ந்திருக்கிறார்கள். 2வது திருவசனம் 39வது சூரத்து சுமர், அதுல 9வது திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாகுவார்களா என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறான். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், சமமாக மாட்டான். 3வதாக அல்லாஹ் தஆலா சூரத் ஃபாத்திர் என்ற 35வது சூரத்தில் 25வது திருவசனத்தில், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, இல்முள்ள அந்த அல்லாஹ்வுடைய அச்ச பயம் அது எல்லாருக்கும் இருக்குதா, ஆனால் பிரத்யேகமாக குறிப்பாக அல்லாஹு தஆலா இல்முள்ளவர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், பயபக்தி உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த 35வது சூரத்தில் குறிப்பிடுகிறான். சூரத்து நஹல் 16வது சூரத்தின் 43வது திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்அலு அல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அறியாத விஷயங்களை நீங்க அறிவுள்ள அந்த திக்ருள்ள, வெறுமனே இன்ஃபர்மேஷனை, மாலுமாத்த, தகவல்களை திரட்டி கொண்டவர்கள்ட்ட அல்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உள்ளவர்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இது 16வது திருவசனம். அல்லாஹ் தஆலா சூரத்து நம்ல் 27வது சூரத்தின் 15வது திருவசனத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறான். வலக்கத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் இல்மை கொடுத்தோம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இது இப்படி ஒரு பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். நேரம் மிக குறுகிய நேரத்தில் பலதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் குர்ஆன்ல இருந்து 5 சூரத்துகள்ல இருந்து 5 ஆயத்துகளை தெரிவு செய்திருக்கிறேன். ஒன்று சூரத்து தாஹா, அதில் அல்லாஹ் நபி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார், இல்மை அதிகரித்து கேளுங்கள் என்று. சூரத்து சுமர், அதில் அல்லாஹ் தஆலா அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத்து ஃபாத்திர், அதுல நிச்சயமாக அடியார்களில் இல்முள்ள உலமாக்கள் அல்லாஹ்வை நிச்சயமாக பயப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே நேரத்தில் சூரத்து நஹல், அதில் அல்லாஹ் இல்முள்ள, அல்லாஹ்வுடைய அந்த இல்மோட அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அவர்களிடத்தில் மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த இல்மை நாம் நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமானுக்கு நாம குறிப்பாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்.
அவர்கள் அதுக்கு செஞ்சது என்ன? வகால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. அல்லாஹ் நல்லடியார்கள் மூமின்கள் இருந்து எங்களை நீ சங்கைப்படுத்தினா என்று சொன்னது சொத்து செல்வம் பணம் ஆட்சி பதவிக்கு அல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இல்முக்காக வேண்டி அவர்கள் இதுக்கு நன்றி செலுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இல்முண்டு வரக்கூடிய நேரத்தில் அதுல 3 விஷயங்கள் மிக பிரதானமாக இருக்கும். ஒன்று அல்லாஹ் ரசூலை பற்றி உள்ள அறிவோ, ஆகிரத்தை பற்றி உள்ள அறிவோ, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய வஹீயுடைய அந்த அறிவோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய அறிவோ, அதே நேரத்தில் ஆகிரத்தை பற்றி சொர்க்கம் நரகம், ஒரு மனிதன் நாளைக்கு கேள்வி கணக்கு நடத்தப்படும், மீசான் என்ற அந்த தராசில் அல்லாஹ் எங்களை நெருக்கப் போகிறான், அமலை நெருக்கப் போகிறான், ஏடை நெருக்கப் போகிறான் என்ற இந்த அறிவை நாம் பரிபூர்ணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் கபர்ல போனால் கேள்வி கணக்கு நடக்கும் என்ற அறிவு மட்டுமல்ல, அதன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதனாலதான் குர்ஆன் முதலாவது அலிஃப் லாம் மீம் ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் என்று ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் தஆலா எந்த சந்தேகமும் இல்ல, இல்முள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் தக்வா உள்ளவர்களுக்கு இது ஹிதாயத்து கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா மறைவான வெற்றி மீது நம்பிக்கை வர வேண்டும். ஆக இல்ம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் ஏராளமான கலைகள் இருக்குது. இஸ்லாம் அதை அனுமதிக்கப்பட்ட கலைகளை இஸ்லாம் வரவேற்கின்றது. அதுல எந்த தடையும் கிடையாது. ஒவ்வொருவரும் அந்த அறிவை கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும். கலைகள் அது ஒரு வைத்தியராக, ஒரு துறை சார்ந்த ஒரு இன்ஜினியராக, ஒரு நல்ல அக்கவுண்டன்டாக, ஒரு மனிதன் ஐச்சியில மிக தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக, அவர் எந்தெந்த துறை இஸ்லாம் அனுமதிக்கின்றதோ அதுல ஒவ்வொருவரும் அந்த துறை சார்ந்தவர்களாக வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் இதை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார்கள். ஷாஃபி மذஹபில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதை மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்தந்த கலைகளை அதை கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. அதை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு மஸ்ஜிதும், ஒவ்வொரு மஹல்லாவும் இதுல கவனம் செலுத்த வேண்டும். அந்தந்த கலை ஒவ்வொருவரும் படிச்சுக் கொள்ளும். எப்படி கலைகளை அந்தந்த துறை சார்ந்தவர்களை அந்த ப்ரொஃபஷனலிசம் என்ற அந்த துறையை ஒவ்வொருவரும் தெரிவு செய்து யாருக்கு எந்த ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றலின்படி அவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி கலிமா ஈமான் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமோ அதே போலதான் இல்ம் என்பது ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமானது. ஈமான் இல்லாம ஒரு மனிதன் மரணித்தால் அவன் குஃப்ர்ல போய் மரணித்து விடுவான். இல்ம் இல்லாம ஒரு மனிதன் மரணித்தால் அவன் ஜஹல் என்ற மடமையில மரணிப்பான். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொல்லாத காலம் அது ஜாஹிலியத்துடைய காலம், உயிரோட குழந்தைகளை புதைக்கிற காலம். அப்ப அந்த மடமையுடைய உச்சக்கட்டம் எப்படி மாறுது என்று பாருங்க. தன்னுடைய குழந்தைய உயிரோட புதைக்கக்கூடிய நிலைமை உண்டாகிறது. கண்ணியவான்களே, அந்த நிலைமை வராம பாதுகாத்துக் கொள்ளணும். எப்பொழுதுமே ஒரு சமூகத்தை பார்க்கும் பொழுது அந்த சமூகத்துக்கு அத்தியாவசியமான இல்முகள் இருக்கு. கலிமாவை பற்றி மனிதன் தெரிந்து கொள்ளணும், தொழுகை பற்றி தெரிந்து கொள்ளணும், நோம்பு பற்றி தெரிந்து கொள்ளணும், ஜகாத்தை பற்றி விளங்கிக் கொள்ளணும், ஹஜ்ஜுடைய கடமைகளை தெரிஞ்சு கொள்ளணும், இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தெரிஞ்சு கொள்ளணும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட தெரிஞ்சு கொள்ளணும். இதுதான் ஹதீஸ் சொல்கிறது, தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மாஜா உடைய இந்த ரிவாயத்தில் ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீது இந்த கடமையாகிறது இல்ம கற்றுக்கொள்வது. அது எந்த இல்மாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அந்த துறை சார்ந்த இல்மு. சாபாக்கள் கேட்டார்கள், யாரோ கடல்ல பிரயாணம் செய்கிறோம், அப்ப நத்தவத்தமாகல் பஹர், கடல் தண்ணீர்ல உது எடுக்கலுமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், தொஹூருமா ஹுவ ஹில்லு மைத்தா, அது அதனுடைய அந்த தண்ணீர் சுத்தமானது, அதுல செத்து போனது ஹலாலானது என்று சொன்னார்கள். மீன் செத்து விட்டால் அது சாப்பிடுறதுல அறுக்கிறதுன்றது கடமை இல்லை, அந்த மீனை சாப்பிடலாம். அவ இங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள். எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னா சுத்தத்திலிருந்து, நாம் உது எடுக்கிறதிலிருந்து கேட்கிறார்கள். உது எடுக்கிறது ஆரம்பித்து ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒரு சஹாபி தொழுகிறார். நபி அவங்க சொன்னார், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, வாங்க தொழுகை மீட்டிக்கோங்க, உங்களோட தொழுகை சரியில்லை.
நீங்க சரியான துமானீனத்தை அந்த தரிப்பை சரியாக செய்யல, அதனால தொழுகையை திரும்ப வீட்டுங்க என்று நபி அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். வயலுள்ள அக்காபிவினா, வயல் என்ற அந்த நரகம் அழிவு ஏற்படட்டும் யார் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாம உபெடுக்கிறார்களோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதனுடைய அந்த கரண்டை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மனிதன் அந்த காலை சரியாக கழுவிக்கொள்ளாமல் அவசரமாக ஒது எடுக்கிறது என்பது அது ஒரு அமல்களை பாலாக்கும் விஷயமாகும். 3 முறை கழுவ வேண்டிய இடத்துல ஒருவர் 4 முறை கழுவினார். ஒரு சஹாபி சொன்னார்கள், நீ இதுல இஸ்ராஃப் செய்து விட்டாய், வீண் விரயம் செய்து விட்டாய். தண்ணீரை 4வது முறை கழுவுறத்துல ஒரு மனிதன் கவனஈனமாக இருக்கிறது இஸ்ராஃபாக மாறும் என்றால் எங்கட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய ஏராளமான விஷயங்கள்ல இஸ்ராஃப் என்ன என்று ஒவ்வொருவரும் கவனிக்க இருக்கும். கண்ணியமாக்கிறேன், மார்க்க விஷயத்துல தொழுகையா இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், அது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கத்தை கற்று தந்திருக்கிறார். லா ஸலாத்த இல்லா ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் அது நஃபில், ஃபர்து, சுன்னத், வாஜிப், இமாம், மாமூம் எல்லோருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் கற்று தந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் ஜகாத்தை கேட்கிறார், அவருக்கு நான் ஜகாத்தை கொடுக்கலுமா என்று அந்த பெண்மணி நபியிடத்துல வந்து கேட்ட நேரத்துல, யார் இது ஜெய்னபா இந்த கேள்வியை கேட்கிறது, அப்துல்லா இப்னு மசூதுடைய மனைவியா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உன்னுடைய கணவன் ஜகாத் எடுக்க தகுதியுள்ளவராக இருந்தால் அவர் ஒரு வறியவராக, ஒரு ஃபகீராக, ஒரு மிஸ்கினாக, ஒரு கடனாளியாக அவர் இருக்கும் பட்சத்துல நீ அந்த ஜகாத்தை அவருக்கு கொடுக்க முடியும் சொன்னாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கலுமான்னு கேட்டா கட்டாயமாக கொடுக்கவே இயலாது, நிச்சயமாக கொடுக்க கூடாது. ஏன்? கணவன் மனைவிக்கு செலவுக்கு கொடுக்கிறது அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தியிருக்கிறான். ஒரு மனைவி, ஒரு வாழ்க்கை துணைவி, அந்த வாழ்க்கை துணைவிக்கு என்ன செய்ய வேண்டும்? அவளுடைய உன்னுடைய சக்திக்கேற்ப வாழ வந்தவளை இனி வாழவை, அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு இருப்பிடத்தை கொடு என்று சொன்னார்கள். கன்னிவாக்களே, எங்களோட வாழ்க்கையில எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், வீடு வசதிகள் குறைவாக இருக்கும். ஒது எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை கட்டாயமாக பிஸ்மில்லாஹ் சொல்வதோட அல்லாஹ் இடத்துல அல்லாஹும்ம ஃபில்லி தம்பி வ பாரிக் லி ஃபி ரிஸ்கி, அல்லாஹும்ம ஃபில்லி தம்பி வஸ்தஅலி ஃபி தாரி வ பாரிக் லி ஃபி ரிஸ்கி என்ற இந்த துஆவை ஓதி வந்தா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், விசாலமான வீடையும் தருவான், அல்லாஹ் தஆலா ரிஸ்கையும் பரக்கத்தாக்கி தருவான். கண்ணியமானவர்களே, இந்த நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது என்னது? இல்ம். இது அல்லாஹுடைய சிஃபத். இல்ம் அல்லாஹ் நபிக்கு கேட்க சொன்னது. இல்ம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவையானது. அந்த இல்ம் எந்த அளவுக்கு தேவையானது என்று சொன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தில் அது தேவைப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்தில் தேவைப்படுகிறது. கணவன் மௌத்தாகி சில நாட்கள்ல இத்தாவை பூர்த்தி செய்யாமல் ஒரு பெண்மணி ஒரு திருமணத்துக்கு போல தன்னை ஆயத்தப்படுத்தி அலங்கரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சஹாபி கேட்டார்கள், என்னம்மா நீங்க இத்தாவை முடிக்கலையா? சொன்னா, உங்களுக்கு தெரியாதா, என் கணவர் மௌத்தாகும் பொழுது நான் பிரெக்னன்டாக இருந்த காரணத்தினால நான் அடுத்த நாளோ 2 நாளைக்கு பிறகோ நான் புள்ளைய பெற்று எடுத்துட்டேன், என் இத்தா முடிஞ்சிருச்சு. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாகும். அதனுடைய ஒரு சாரம்சத்தை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். கண்ணியமாக்களே, இந்த இல்ம் வீட்டுக்கு தேவை. சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட உடல் கொள்ளும் பொழுது அதுல வரக்கூடிய ஒரு சிக்கலை ஹதரத் சஹாபாக்கள் 2 கருத்துள்ளவர்களாக மாறின நேரத்துல அலிரதியல்லாஹு சொன்னாங்க, ஏன் வாப்பா இதுல நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? எங்களுடைய தாய் உம்மஹாத்துல் முஃமினீன் இருக்கிறார்கள், அவர்களிடத்துல போங்க, அவர்கள் இதுக்கு தெளிவு தருவார்கள் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல போன சொன்னாங்க, இதல் தகல் ஹிதானான் ஃபகத் வஜபல் குஸ்ல். 2 கணவன் மனைவியுடைய
இந்த உறுப்புகள் அந்த பிரைவேட் பார்ட் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் அதை ரெண்டும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் என்றால் குளிப்பு கடமையாகிவிடும். இந்திரியம் வெளியானாலும் சரி, வெளியாகாவிட்டாலும் சரி. இது மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதன் தெரிந்து கொள்றது கடமை. கண்ணியமானே, அதை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கும் பொழுது சோதனையாக மாறும். ஒருவர் தலையில காயம் பேண்டேஜ் போட்டிருக்கிறார், குளிப்பு கடமையாக இருந்துச்சு, குளிக்கணுமான்னு கேட்டார். 2-3 பேர் ஃபத்வா கொடுத்தாங்க குளிக்கதான் வேணும் என்று. குளிச்சார், மௌத்தாகிட்டார். நபியுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனன் அபிதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி அவர்களிடத்துல வந்த நேரம் நபி அவர்கள் சரியான ஆத்திரப்படுத்த, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஃபத்வா கொடுத்து மார்க்கம் தெரியாம சொல்லி கொடுத்து அஹ்லத்துமூஹு, நீங்க அவரை அழிச்சுட்டீங்கன்னு சொன்னாங்க. 2 பேருக்கு இடையில முரண்பாடு வந்துச்சு. குளிப்பு கடமையாக இருந்துச்சு, 2 பேருக்கு முரண்பாடு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹதரத் அம்மார் அவர்களுக்கும். குளிப்பு கடமை, தண்ணீர் இல்ல, குளிக்கணும், எப்படி தண்ணீரை தேடுறது என்ற நேரத்தில் தயமும் செய்யணும் என்று குர்ஆனுடைய ஆயத்து இறங்கி இருக்குது. சுத்தமான அந்த புழுதியான அந்த மணலை கொண்டு தயமும் செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லிருக்கிறது. அதை எப்படி செய்வது என்ற இந்த ஆயத்து இறங்கியிருக்கவில்லை. முகத்துக்கும் கையுக்கும் தடவி கொள்ளுங்கள் என்பது வந்திருக்கவில்லை. முதலாவது ஆயத்து மட்டும்தான் வந்திருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளவில்லை. அதனால் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரிவாயத்தில் வருது, கழுதை பெறலுவது போன்று பிறந்தார்கள். எல்லா இடத்திலையும் மண்ணை போட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தான் இதை செய்ய மாட்டேன், நான் தான் இதை செய்ய மாட்டேன். அப்ப ஒரு இல்ம்ல பூர்த்தியான தெளிவு தேவை. அறக்குறையாக எடுத்தா நீம் முல்லா கத்ராய் ஈமான், நீம் ஹக்கீம் கத்ராய் சான். அறப்படிச்ச வைத்தியன் உயிருக்கு ஆபத்து, அறப்படிச்ச ஆலிம் அது ஈமானுக்கு ஆபத்து. கண்ணியவான்களே, இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் நபியிடத்துல வந்த நேரம் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு அடி அடித்து அந்த புழுதி உள்ள மண்ணை முகத்துக்கு தடவி கொள்ளணும், இன்னொரு அடி அடித்து கையில இப்படி தடவி கொள்ளணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நான் இங்க சொல்ல விரும்புவது என்னென்றால், இல்ம் என்பது ஆக முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தேவை, வாழ்க்கையில தேவை. என்னுடைய வீட்டில் நான் பிறந்த நேரத்தில் 60 வருஷத்துக்கு முன்பு கண்டில வாழ்ந்த அல்லாமா சலாவுதீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ற வீட்டோட உறவுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அகீகா எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களோட தாய் தந்தையர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அகீகா எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எங்களோட வீட்டுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு வாலிபராக, ஒரு ஆலிமாக வெளியாகி வந்த அந்த காலம், இமாமாக பொறுப்பெடுத்த காலம் கண்டில. அந்த நேரத்தில் அவர்கள் இதை சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த அகீகா என்பது ஒரு மங்கி போன சுன்னத். 60 வருஷத்துக்கு முதல் இந்த இல்ம அமல் நடத்துறதுக்கு மிக கொஞ்சம் பேர் தான் முன் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அமெரிக்கா போன்ற யூரோப் போன்ற நாடுகள்ல சில தகவல்கள் இருக்குது, ஆச்சரியமானது. ஜும்மாவுடைய நாள அது சண்டே வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபிள் ஆன் தட் டே, அவர் ஹாலிடே, எங்களுக்கு லீவ் நாள், அதுல வச்சுக்கணும். வாப்பா அம்மா மௌத்தாயிட்டா அவங்கள ஃப்ரீஸ் பண்ணிருங்க, நான் சண்டே தான் எனக்கு டைம் இருக்கும், அதுல அவர்களை அந்த வைங்க, நான் வந்ததுக்கு பிறகு சண்டேல தான் எனக்கு இன்றைக்கு மண்டே மௌத்தாயிட்டா ஐ எம் வெரி பிஸி, அது அப்படி வச்சிருவார்கள். கண்ணியமானவர்களே, சென்ற அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம், இந்த இல்ம நாங்க தேடிக்கொள்ளணும். அதுக்கு குர்ஆன் சொல்லுது, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர், உலமாக்களிடத்துல கேளுங்க சொல்லுங்க. அதுக்கு 1924 ஹிஜ்ரி 1344, அப்ப 1444 100 வருடத்துக்கு முத 58 உலமாக்கள் காலி கோட்டையில ஒன்று சேர்ந்து ஆலோசனை செஞ்சாங்களாம், எப்படி இந்த நாட்டுல நாங்க முஸ்லிம்களை வழி நடத்துறது. உலமாக்கள் 58 பேர் சேர்ந்து
அந்த நேரத்தில் 1924 1344 நாங்க ஒரு உலமாக்களுடைய ஒன்றியம் உண்டு, ஒரு அமைப்புண்டு இருந்தால்தானே மக்களுக்கு லேசாக இருக்கும் என்று காலி கோட்டல் பஹ்ஜா இப்ராஹிமியால ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து நசீபாக்குவானாக, அவர்களுடைய அல்லாஹ் சந்ததிகளை அல்லாஹ் தீனுள்ள ஈமானுள்ள சந்ததிகளை ஆக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, அந்த இல்ம சுமந்தவர்கள் எல்லா துறையிலையும் தேவைப்படுவார்கள். குடும்ப மசாயல்களுக்கு தேவை, அனந்தர சொத்துக்கு தேவை. நீங்க ஜமியத்துல் உலமால இந்த 20 வருஷம் ஃபத்வாவை எடுத்து 500 ஃபத்வாவில எது கொடுத்திருக்கிறீங்க என்று கேட்டா 150 ஃபத்வா கிடைக்கும் அனந்தர சொத்து சம்பந்தமாக. ஏன் முக்கியமானது? சொல்றாங்க, கியாமத்தை நெருங்கும் பொழுது இந்த அறிவு எடுபட்டு போகும். யாரும் அதை பத்தி கே பண்றதே இல்லை. வாப்பமார் கடைசி வரைக்கும் அப்படியே புட்டிச்சு இறுக்கி கொடுக்காம புள்ளையில தவறு செய்வாங்க. ஆனா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பழகணும், கொடுத்து பழகணும். திடீர்னு மௌத்தா போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சொத்துக்கு சண்டை சச்சரவு அதிகமாக எங்கள்கிட்ட வார பிரச்சனை. வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேர்வை சிந்தி துடியா துடிச்சு சம்பாதிச்சது எதுக்காக? குடும்பத்தை சண்டையில போட்டு போறதுக்காக. வேணாம் மேலான சகோதரர்களே, அது நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய காலம் அல்ல. நபியவர்கள் மஸ்ஜிதுக்கு பெண்களை வர்றதுக்கு அனுமதிச்சார்கள். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த காலத்துல நபி இருந்தா அனுமதிக்க மாட்டார்கள் சொன்னாங்க. எந்த காலம்? 30 வருஷம் போகல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த காலத்துல நபி அவங்க இருந்தா பெண்களை மஸ்ஜிதுக்கு வர அனுமதிக்க மாட்டாங்க. காலம் மாறும் பொழுது நிலைமைகள் மாறும். ஈமானுடைய பலகீனம், அமல்களுடைய பலகீனம், தக்வாவுடைய பலகீனம், உள்ளட்சத்துடைய பலகீனம், எல்லாத்திலையும் பலகீனம் வரும். ஈமானையும் இல்மையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். அதுக்குதான் 100 வருடம் என்பதே நாங்கள் நேற்று நடத்தின அந்த கூட்டத்தில் ஒரு 1600 பேர், நாங்க 2000 பேருக்கு அழைப்பு கொடுத்து ஒரு 1600 பேர் தான் எங்களை அக்கமடேட் பண்ண கிடைத்தது. அதுக்கும் ஷைத்தான் என்ன செய்யறான் பாத்தீங்களா? இந்த நாட்டுல நான் நேற்று குறிப்பிட்டேன், ஜஹரான் அல்லவன் ஷைத்தான் என்று. அதுக்கும் அந்த நடக்கிற கூட்டத்திலுக்கும் அவன் பூர பாக்குறான். அவன் மரணிச்சுட்டான், எங்கள் எல்லாத்தையும் கேவலத்துல தள்ளிட்டு போயிட்டான். ஆனா அவனுடைய சிந்தனையில சிலர் வாழ்கிறார்கள். அது எங்களுக்கு அழிவுதான் கொண்டு வரும். அது அச்சுறுத்தலாக மாறுகிறது, அச்சமாக மாறுகிறது. சென்ற வாரங்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஜமியத்துல் உலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்குது. இந்த ISIS உடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு பாராட்டி இப்படி சில விஷயங்களை செய்திருக்கிறது. மிக ஜாக்கிரதையாக இருங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க அவன் ஜனாசாவை கூட எடுக்கல. ஏன்? நாங்க 2 மில்லியன் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக. நாங்க இந்த நாட்டுடைய சொந்தக்காரர்கள். மேலான சோதர்களே, அரபிகள் 4000 வருடத்துக்கு முன்புல இருந்து இலங்கையில வாழ்ந்திருக்கிறார்கள். அரபிகள், முஸ்லிம்கள் அல்ல, அரபிகள். அந்த காலத்துல எந்த கொள்கையில் இருந்தார்கள் அல்லாஹ் அலம். ஆனா அரபிகள் 1300 வருடங்களாக நாங்க வாழ்ந்திருக்கிறோம். நாங்க தான் இந்த நாட்டில் எந்த விதமான நேஷனல் செக்யூரிட்டிக்கு, தேசிய அந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருந்தவர்கள். எங்களை தலைக்குனிய வைத்தது இந்த ஷைத்தான் தான். இந்த ஷைத்தானிய சிந்தனை வராம பாதுகாக்கிறதுக்கு டோன்ட் பி எக்ஸ்ட்ரீம் என்ற அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தயவு செய்து அல்லாஹ்வுக்காக மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், எடுத்து படிங்க. டோன்ட் பி எக்ஸ்ட்ரீம், தீவிரவாதம் வேண்டாம். சிங்களத்திலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பிள்ளைகளுக்கு படிய வைங்க. ஒவ்வொரு ஊடும் அதை வாசிங்க. கண்ணியமானவர்களே, இல்ம் என்பது மிக அத்தியாவசியமானது. அதை படித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் 300 மதரசாக்கள, 8000 உலமாக்கள, ஜமியத்துல் உலமாவோட 160க்கும் மேற்பட்ட டிவிஷன்களை தந்திருக்கிறான். இந்த 100 வருடம் நாங்க கொண்டாடுறது இல்லை, நாங்க 100 வருடத்தை ஞாபகப்படுத்துகிறோம். நாங்க ஒரு வரலாறு பதிப்பதற்காக தான் நாங்க போய் இந்த நிகழ்ச்சியை PMSH செஞ்சோம். நாட்டு தலைவர்களை எல்லாம் அழைத்தோம்.
நாங்க எதிர்கட்சி தலைவரையும் அழைத்தோம், அவருக்கும் ஒரு டோக்கன் கொடுக்கறதுக்கு அழைத்தோம். அவர் வரவில்லை. எல்லாரும் வந்தார்கள். ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். சிலர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் அவர் அழைக்கவில்லை? அவரே அழைச்சு சொன்னாங்க. அவருக்கும் ஒரு டோக்கன் வச்சிருந்தோம் கொடுக்கறதுக்கு. எல்லாரையும் மதிக்கணும் தானே, எதிர்கட்சி தலைவரையும் மதிக்கணும்ன்றதுக்காக வேண்டி. இது ஒரு அரசியல் அல்ல, இது நல்ல விலை கொள்ளணும். என்ன ஜெமித்துலமா அரசியல் செய்றீங்க? அரசியல் அல்ல. சில விஷயங்களை நல்ல ஞாபகத்துக்கு எடுக்கணும். மக்கள் வீணான பேச்சுகள் பேசுறதை தவிர்த்து கொள்ளணும். அபாண்டங்கள் சுமத்துறத வாய மூடிக்கொள்ளணும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். சில விஷயங்கள்ல உலமாக்கள் ஒன்று சேர்ந்து 8000 உலமாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போகும் பொழுது 8000 பேரும் தீர்மானம் எடுக்கிறது அல்ல. ஒரு விஷயத்துல எடுக்கும் பொழுது அது ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரத்துல 50 மூத்த உலமாக்கள் இருந்து தீர்மானிப்பாங்க. ஒரு ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது, 100 வருடத்துடைய ஞாபகார்த்தம். நாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நாட்டுடைய பற்று எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எப்படி இந்த நாட்டை நாங்க நேசிக்கிறோம் என்பதை எங்களோட தீன்ல சேர்ந்தது மேலான சொல்றேன். மக்கா விட்டு போகும் பொழுது கண்ணீர் வடிச்சுட்டு போனார்கள். இது ஏந்த பூமி, நான் இதிலிருந்து வெளியாகிறேன் என்று அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். நாங்க பிறந்தது இங்க, எங்களோட உள்ளத்தில் இருக்கலாம். எல்லாம் மதீனாட மௌத்தா, அல்லாட பாறை மரணத்தா. அதெல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டுக்கு சேவை செய்தவர்களாக நாங்க வர்ணிக்க வேண்டும். அதுக்கு இந்த ட்ரைப் போர்சஸ் போலீஸ்ல பங்காளிகளாக மாறணும். முந்தி நாங்க அப்படி இருந்திருக்கிறோம், இப்ப குறைஞ்சு கொண்டு போகிறது. நேஷனல் செக்யூரிட்டிக்கு நான் நேற்றும் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன். என்னையும் நீங்க சேர்த்துக் கொள்வீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாம் என்ற பேர்ல வரக்கூடிய எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மதத்தை பயன்படுத்தினார்களே தவிர அந்த மார்க்கம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததல்ல. தவறான வார்த்தைகளை எடுத்து பிழையாக விமர்சிச்சுதான் இன்றைக்கு உலகத்தில் இவ்வளவு பசாதுகள் உண்டாக்கி இருக்கிறார். இலங்கையுடைய 60 வருடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சண்டையும் யுத்தத்துல தான் கலந்திருக்கிறது. 75வது வருடத்தை நாங்க வரக்கூடிய 4ஆம் தேதி கொண்டாக இருக்கிறோம். இதனால் சொல்றேன், அந்த நாள் 75 வருஷம் அப்படின்னா ஒரு வரலாறு. நாம் சுதந்திரம் பெற்று அதே போல ஜெமியத்துல்லமா 100 வருடம் 1344 1444. அதை நாம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியாக செய்யும் பொழுதுதான் தலைவர், அதை ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா பார்லிமெண்டேரியன்ஸ் இந்த நாட்டில் உள்ள இன்னும் எல்லாரும் வந்து சேரக்கூடிய நேரத்தில் 37 டிப்ளமேட்ஸ் எல்லாரும் அழைக்கப்பட்டு அதிகமானவர்கள் சமூகம் அளித்து உலகத்துக்கு ஒரு தூத கொடுக்கிறோம். இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நாம், இந்த நாட்டு பற்றுள்ளவர்கள் நாம், தேசிய பாதுகாப்புக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் நாம், கல்விக்கு நாம் எப்பொழுதும் வளர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் நாம். எங்களுடைய மஸ்ஜிதுகள் சுனாமி மட்டுமல்ல, அது ஆபத்து வரக்கூடிய எல்லா நேரத்திலும் உதவியாக இருக்கிற இந்த செய்தியை நேற்று எங்களுக்கு தெளிவாக இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சொல்ல கிடைக்கிறது. உலமா சபை என்பது அது வெறுமனே குறிப்பிட்ட பத்வாக்களை மட்டும் கொடுத்துவிட்டு இருக்கவில்லை. நாட்டுக்கு தேவையான பல விஷயங்கள்ல பங்காளிகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் நேற்று மிக குறிப்பாக சொல்லி காட்டினேன். மேலான சோதர்களே, நாம் 2 ஊர்கள் இன்றும் நாங்க இது நான் சொல்ல விரும்பல அங்க, அதனால் நான் தவிர்த்து கொண்டேன். என்ன ஒரு பெரிய நாடுகள் இருக்கக்கூடிய நேரத்துல அதை போய் சொல்லி எங்கட நாடை நாங்க கொச்சப்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினால். ஏன் நாங்க மன்னாரை சேர்ந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் நாங்க அகதிகளாக இருந்து கொண்டிருக்கோம். எத்தனை வருஷம்? 32 வருஷம். மூதூர்ல இருந்து வெளியாக்கப்பட்டவர்கள் 2006 அந்த இரவு எங்கள்கிட்ட பணம் இருக்கல்ல, ஜெமியத்துலமால கடன் எடுத்து 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டு ஓடினாங்க. முபாரக் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் சில உலமாக்கள் கலீல் ஹசரத் போன்றவர்கள் போனார்கள். அங்க போயிட்டு பஸ்ல ஹயர் பண்ணி அந்த 35,000 மக்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தீவிரவாதத்துடைய அழிவை அன்றைய நாளாகத்தான் நாங்க காண்கிறோம். ஏன் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாதையில தள்ளி அநியாயம் செய்யப்பட்டு 35,000 பேர் வந்திருந்தா இன்றைக்கு மூதூரும் ஒரு அகதி முகாமாக மாறி இருக்கும். அதை ஜெமித்துல்லமா முன்னின்று மக்களை ஒன்று சேர்த்து மக்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்தி 40 நாட்கள் அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறோம். அந்த நேரத்தில் கண்டில ஒரு பகுதியில 10,000 ரொட்டிகளை சுட்டு, ஒரு ஊர் மடவல் என்ற ஊர் 10,000 ரொட்டிகளை சுட்டு அந்த மக்களுக்கு அனுப்பி வச்சார்கள்.
எங்களுடைய எல்லா மஸ்ஜிதுகளும் பங்காளிகளாக இருந்திருக்கிறோம் என்ற செய்தியையும், மஸ்ஜித் என்பது வெறுமனே தொழுவித்து போகக்கூடிய இடமாக மட்டும் நீங்க பார்க்காதீர்கள், சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தேவைப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய தெளிவான செய்தியாக இருக்கிறது. இந்த விஷயங்களை மனசுல எடுத்துக்கொண்டு உலமாக்களை மதிங்க, ஆலிமாக இருங்க. உலமாக்கள் மாஷா அல்லாஹ் 8000க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். மதரசாக்கள் இருக்கின்றன, 300க்கும் கிட்டத்தட்ட மதரசாக்கள். இது எங்களுக்கு மிச்சம் அப்படிப்படி விமர்சனம்